ஸோ Huawei தரப்பில் இந்தியாவில் ஸ்மார்ட் மொபைல் லான்ச் பண்ணுறது ஸ்டாப் ஆனாலும் சில கேட்ஜெட்ஸ் வந்து அவங்க லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் ஒன்று ஸ்மார்ட் பேண்ட் அப்படின்னு சொல்லிங்களா. ஸோ இந்த Huawei Band 6 வந்து ஏற்கனவே நிறைய லான்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து ஆல்ரெடி இது வாங்கி யூஸ் பண்ணிட்டுருப்பீங்க, இல்லை வாங்காதவங்களுக்காக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா இப்போ தான் நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணேன், ஒரு போன வாரம் தான். ஸோ மேபி இதோட அன்பாக்சிங் ரிவ்யூ பண்ண நிறைய பேருக்கு யூஸ் ஆகலாம் அப்படின்னா, ஸோ இதோட அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ ஃபஸ்ட் ஓவர் ரிவ்யூ எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதை பற்றி முழுசாக கிளியராக டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுமா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லா டீட்டெயிலும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது மூலயமா தான் நிறைய பேருக்கு வந்து வீடியோ வந்து சஜஷனில் போகும். ஸோ நிறைய பேர் பார்த்து வாட்ச் பண்ணுவாங்க, நமக்கு சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் யூனிக் யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற அப்டேட்ஸ் நம்ம சேனலில் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணது உள்ளார இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்குது, அதில் தான் நம்ம வாட்ச் வந்து பார்க்க முடியுது. கூடவே சார்ஜிங் கேபிள் இருக்குது. ஸோ பாக்ஸ் மேலே என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது ஒரு தடவை பார்த்துடலாம். ஸோ Huawei Band 6 ஆல் டே ஆக்சிஜன் லெவல் மானிட்டரிங், ஃபுல் வியூ டிஸ்பிளே, லாங் பேட்டரி லைஃப் தந்திருக்காங்க. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இதில் மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ முக்கியமாக 96 ஒர்க் அவுட் மோட்ஸ் வந்து இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, ஹார்ட் ரேட் மானிட்டரிங் வந்து தந்திருக்காங்க. ஹார்ட் ரேட் மானிட்டரிங் நிறைய ஸ்மார்ட் பேண்டில் வந்து பார்க்க முடியாது, பட் இதில் வந்து பார்க்கலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஸோ பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ சார்ஜிங் கேபிள் மேக்னெட்டிக் போர்ட் மாதிரி தந்திருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த போர்ட்டில் ஸ்டிக் பண்ணுறது மட்டும்தான் சார்ஜ் ஆகிடும். வாரண்டி கார்டு இருக்குது, ப்ளஸ் மேனுவல் இருக்குது. இவ்வளோ தான் பாக்ஸ்குள்ளே இருக்குது. பரவாயில்ல. ஸோ வாட்ச் ஓவர்வியூ எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி Huawei அண்ட் Honorல நிறைய பேண்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த பேண்ட் நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து டிஸ்பிளே வந்து கொஞ்சம் பிக் சைஸாக இருக்குது. ஸோ ஃபுல் வியூ டிஸ்பிளே மாதிரி இருக்குது. நார்மலாக ஸ்மார்ட் பேண்ட் அப்படின்னு தெரியாது, ஸ்மார்ட் வாட்ச் தான் நினச்சிக்கோங்க யாராவது தெரியாதவங்க பார்க்கும்போது. பட் Huaweiல என்ன பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச், ஸ்மார்ட் பேண்ட், ஸோ ரெண்டுமே சேம் தான் இருக்கும். மேபி அதில் வந்து கால் வந்து பேசிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் வந்து ஸ்மார்ட் வாட்சில் என்ன இருக்கோ எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த வாட்ச்லேயும் இருக்குது. டாப்பில் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கவர் தந்திருக்காங்க, ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரீன் ஃபாரஸ்ட் கலர் இருக்குது. இதில் மொத்தமாக 4 கலர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஆரஞ்சு, பிங்க், பிளாக் அண்ட் க்ரீன் ஃபாரஸ்ட். ஸோ நான் க்ரீன் ஃபாரஸ்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ட்ராப் வந்து நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. எப்பயுமே Huawei ஆல்ரெடி நான் Honor Band 4 வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து இன்னும் நல்லாவே போயிட்டுருக்கு, எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஜஸ்ட் இந்த ஸ்ட்ராப்பில் இந்த ஹோல்டிங் கேபிள் மட்டும் போய்ட்டு இருந்துச்சு, பட் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ இது கூட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் இது யூஸ் பண்ணோம்னா Huawei ஹெல்த் ஆப் வந்து உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக Huawei மொபைல் மட்டும்தான் தேவை அப்படின்றது எதுவுமே இல்லை. உங்கள்கிட்ட சாம்சங் மொபைல், Xiaomi மொபைல் எது இருந்தாலும் நீங்கள் வந்து Huawei ஹெல்த் ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து கிடைக்கும். ஸோ நானே சாம்சங் மொபைலில் தான் இது இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ சாம்சங் மொபைலில் வந்து Huawei ஹெல்த் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த மொபைல் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ஒன் டைம் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் Huawei ஹெல்த் ஆப் வந்து அப்டேட் ஆகிட்டு லேட்டஸ்ட் ஸ்மார்ட் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச் லிஸ்ட் எல்லாமே வரும். ஸோ அதில் நம்மளுடைய என்ன டிவைஸ் இருக்கோ அது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து பேர் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக பேர் பண்ணதுக்கப்புறம் லாங்குவேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஸ்மார்ட் பேண்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிடும். இந்த அப்டேட் ஆகிறதுக்குள்ளே எல்லாமே ஓவர்வியூ பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்படியே ஷைனிங் AMOLED டிஸ்பிளே இருக்கிறதுனால ஸ்க்ராச்சஸ் வந்து இது வந்து அவாய்ட் பண்ணிக்கும். ஸ்மால் ஸ்க்ராச்சஸ் வந்து வந்தாலும் வராமல் பார்த்துக்கும். கூடவே சைடில் வந்து ஒரே ஒரு பட்டன் வந்து தந்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் லெவல், ஹார்ட் லெவல் செக் பண்ணுறதுக்கான சென்சர்ஸ் எல்லாமே பேக் சைடில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா 2 டாட் மாதிரி இருக்குல்ல, ஸோ இங்கே சார்ஜிங் போர்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும், சார்ஜிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். ஸோ அதே மேக்னெட்டிக் மாதிரி போய் ஸ்டிக் ஆகிடும். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்ன்றாங்க. இன்னும் சொல்ல போனால் இது வந்து 4வது நாள் இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது வாட்ச் வாங்கி 75% இருந்தது. ஸோ இப்போ 3வது நாள் வந்து இது யூஸ் பண்ணிருக்கோம். டெய்லி ஸ்லீப் மானிட்டரிங் வந்து பண்ணிருக்கேன். ஸோ அது வந்து நான் அதுக்கப்புறம் ஆப்பில் காட்டுறேன். ஸோ இன்னும் 51% வந்து இருக்குது. ஸோ 3 டேஸில் ஃபுல் நைட்டு 3 டேஸ் ஃபுல் நைட் வந்து கையில் கட்டிட்டு தான் தூங்கிட்டு இருக்கேன். ப்ளஸ் இருந்தும் 51% வந்து இருக்குது. என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது, என்ன எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாம். ஸோ முக்கியமாக கலர் வந்து இருக்குது. ஸோ அதுதான் AMOLED டிஸ்பிளே இருக்கிறதுனால அந்த கிளியர் பிக்சர்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லாவே தெரியுது. ஸோ அதுக்கடுத்து உள்ளார போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்பிளே ஒன் பண்ணி டாப் லென்ஸ் பே பண்ணும்போது மொபைல் மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் பேன் வந்து இங்கே பார்த்துக்கலாம். ஸோ அதில் சார்ஜிங், ப்ளூடூத் கனெக்ஷன், பேட்டரி பர்சன்டேஜ், டேட்டு, வீக், எந்த வீக் அந்த அப்படிலாம் எல்லா டீட்டெயிலும் இருக்குது. கூடவே
do not disturb மோடு இருக்குது, ஸ்க்ரீன் ஆன் மோடு இருக்குது, அலாரம் மோடும் இங்கே நீங்கள் மேலேயே பார்த்திக்கலாம். ஸோ அதுக்கடுத்து செட்டிங் பட்டன் இருக்குது. ஸோ செட்டிங் வேணுமானாலும் நீங்கள் டாப்பில் நோட்டிஃபிகேஷன் போய்ட்டு நீங்கள் அங்கேயிலேருந்து டேரெக்டாக செட்டிங் கூட போகலாம். ஸோ செட்டிங்கில் போனதுக்கப்புறம் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் பார்க்க முடியுது, டிஸ்பிளே வைப்ரேஷன் எல்லாமே. ஸோ Huawei ஹெல்த் ஆப், ஸோ இந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அதில் தான் மொத்த செட்டிங்கும் நீங்கள் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு எத்தனை சாங்ஸ் வந்து இதில் மூவ் பண்ணணும். ஸோ இதுதான் Huawei ஹெல்த் ஆப். ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வாட்ச் கட்டிக்கிட்டு நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய ப்ரீத் லெவல் எவ்வளோ, ஆக்சிஜன் லெவல், எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். வாட்ச் ஃபேஸஸ் வந்து எக்கச்சக்க வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி இன்பில்ட்டில் ஒரு சில வாட்ச் ஃபேஸஸ் இருக்கும். கூடவே இந்த ஆப்பில் இருந்து நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோட்டோஸை நீங்கள் இங்கே டிஸ்பிளேல வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் இந்த ஆப்பில் போய்ட்டு கேலரியில் போய் நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ எந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுமோ அது வந்து இங்கே டிஸ்பிளேல வால்பேப்பரில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயமும் இதில் வந்து பார்க்க முடியுது. ஸோ இது வந்து ஓவரால் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இது ஸ்ட்ராப் வந்து நீங்கள் வந்து தனியாக வேணுமானாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், வேறு உங்களுக்கு விருப்பமான கலர். ஸோ இதோட ஸ்ட்ராப் சைஸ் மட்டும் தெரிஞ்ச போதும் அது வந்து நமக்கு ஆன்லைனில் வந்து பெஸ்ட்டாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் பேண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் 4000க்கு இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ ஏதாவது சேல்ஸில் நீங்கள் கார்டு யூஸ் பண்ணி வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஒரு 3500 அந்த லெவலுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வாட்ச் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒர்த்தா அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஸ்மார்ட் பேண்ட்லேயே ஒரு அட்வான்ஸ்டு ஸ்மார்ட் பேண்டுன்னு சொல்லிக்கலாம். உண்மையில் ஹார்ட் ரேட் சென்சர் வந்து நிறைய ஸ்மார்ட் பேண்டில் வந்து தரமாட்டாங்க இந்த ப்ரைஸ் லெவலில். இப்போது ரீசெண்டாக லான்ச் பண்ண Huawei Band 6 ஆகட்டும், அதுலேயும் ஹார்ட் ரேட் வந்து இப்போ நீங்கள் பார்க்க முடியுது, ஆக்சிஜன் ப்ரீத்திங் லெவல் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ளஸ் எக்கச்சக்கமான ஒர்க் அவுட்ஸ் 96 வரைக்கும் ஒர்க் அவுட்ஸ் மோடு வந்து இதில் பார்த்துக்கலாம் நீங்கள். அது ஒரு நல்ல விஷயமா இங்கே தெரியுது. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் மெசேஜஸ் ரிசீவ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னென்ன ஆப்புக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைக்கிறீங்களோ எல்லா நோட்டிஃபிகேஷனும் இதில் வந்து நீங்கள் மொபைல் ஓப்பன் பண்ணாமலே நோட்டிஃபிகேஷன் என்ன மெசேஜ் வந்துருக்கு வந்து பார்த்துக்கலாம். பட் ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ ஸ்மார்ட் வாட்ச் இல்லை, ஸ்மார்ட் பேண்ட்றதுனால ரிப்ளை ஆப்ஷன் வந்து கிடையாது. பட் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஏதாவது இம்பார்ட்டன்ட்னா அதுக்கப்புறம் நம்ம மொபைலில் வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸோ இது வந்து பின்னும் செட் பண்ணி வச்சுக்கலாம். பின்னு தந்திருக்காங்க. ஸோ பின்னு செட் பண்ணிட்டா நீங்கள் ஒன்ஸ் லாக் ஆனதுக்கப்புறம் உங்கள் பின்னு நீங்கள் என்ட்ரி பண்ணால் மட்டும்தான் வாட்ச் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது வந்து செக்யூரிட்டி வைஸாக அதுவும் தந்திருக்காங்க. ப்ளஸ் அலாரம், வெதர் வந்து நீங்கள் லொக்கேஷன் ஆக்சஸ் கொடுத்துட்டா வெதர் வந்து எவ்வளோ இருக்குது அது பார்த்துக்கலாம். மியூசிக் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸ்டாப் வாட்ச், டைமர், அலாரம், டார்ச்சு, ஃபைன் ஃபோன், எல்லா விதமான ஸ்ட்ரெஸ்ஸு வந்து நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம், மெஷர் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெஸ் லெவல் ப்ளஸ் ப்ரீத்திங் லெவல், அப்புறம் ஸ்லீப் மானிட்டரிங் பண்ணலாம். ஹார்ட் ரேட், ஒர்க் அவுட் ரெக்கார்ட்ஸ், என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க, வாக்கிங் போனாலும் அது வந்து எத்தனை கிலோமீட்டர் வந்து வாக் பண்ணியிருக்கீங்க, எல்லா ரெக்கார்ட்ஸும் நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்னும் டீட்டெயில் வியூ வந்து பார்த்துக்கலாம். ஐ திங்க் இது ஒரு பெட்டரான சாய்ஸ், பெட்டரான ஸ்மார்ட் பேண்ட் சொல்லிக்கலாம். நிறைய பேர் ஏற்கனவே யூஸ் பண்ணிருப்பீங்க. ஏன்னா ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 1 year ஆக போகுது. ஸோ இது வரைக்கும் இது வாங்கணும் அப்படி யாராவது மைண்டில் இருந்தால் இந்த ப்ரைஸ்க்கு வந்து வாங்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக ஒர்த்து தான். ட்ரை பண்ணுங்கள். லுக்கு தான் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ சின்னதாக டிஸ்பிளே இல்லாமல் கொஞ்சம் வைடாக வந்து பெருசு பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்மார்ட் வாட்ச் மாதிரியே ஒரு நல்ல கெத்தாக தான் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் வேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஃபுல் சார்ஜ்னால் ஒரு 5 to 6 days வரைக்கும் நீங்கள் அடுத்த சார்ஜ் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. இந்த வாட்சோட ஃபுல் ரிவ்யூ வேணும்னா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ 1 month ஆனதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணி அதோட ஃபுல் ரிவ்யூ வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இதுதான் இந்த Huawei Band 6ஓட அன்பாக்சிங் ப்ளஸ் ஓவர்வியூ. ஸோ எப்படி இருந்தது எல்லாமே உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்ச நம்பருக்கு லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்காக யூனிக் டைப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.